ஸோ என்னுடைய நான் பார்த்துக்கிட்டதுக்கும் என்னுடைய அந்த கேருக்கும் அவங்க எனக்கு எக்ஸஸாகவே பே பண்ணாங்க. ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். மந்த்லி ஒன்ஸ் கம்பல்சரி எல்லா கேட்ஸ்க்குமே டிவார்மிங் கொடுத்து தான் ஆகணும். எல்லாருமே கேட்ஸ் வச்சுக்கோங்க. இட்ஸ் ரியலி அ குட். உங்களுக்கும் டைம் பாஸ் ஆகும். கேட் இஸ் ரியலி அ பியூரிட்டி. க்ரூமிங் நானே வீட்டில் பண்ணுறேன். க்ரூமிங் அண்ட் பாத்திங், அவங்க க்ளீனிங்ஸ் எல்லாமே நாங்களே வீட்டில் பண்ணுறோம். ஸோ நானும் என் பிரதரும் சேர்ந்து நாங்கள் பண்ணுவோம். இன்கேஸ் என்னால் முடியாத பட்சத்தில் என் பிரதர் வந்து பண்ணுவாங்க. கேட்ஸ் பாத்திங் கம்பல்சரி மந்த்லி ஒன்ஸ். என்னோட போர்டிங் கேட்ஸ் கூட சரி மந்த்லி ஒன்ஸ் கம்பல்சரி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு போர்டிங்க்கு ஒரு 2 கேட் வந்தது 21 டேஸ்க்கு. ஸோ அந்த கேட்ஸ் இப்போ வரும்போதே ரொம்ப நாட்ஸ்லாம் அதிகமாக இருந்தது. சரியான ப்ராப்பர் இது இல்லை அவங்களுக்கு. ஸோ இங்கே வந்த மறானாலே நான் இவங்களுக்கு பாத்திங் க்ரூமிங் எல்லாம் லைன் கட் பண்ணி பக்காவாக நான் அனுப்பிச்சிருந்தேன். ஜாக்குன்னு சொல்லிட்டு இத்தனைக்கும் சிஎஃப்ஏ கேட் அவன், எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் பர்ஷியன். அந்த கேட்டுக்கு ப்ராப்பர் ஒரு இது இல்லை. அதே மாதிரி அவன் வரும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் ஸ்டமக் அப்செட், அவன்கிட்ட நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம். ஸோ இங்கேருந்து போகும்போது ஹி வாஸ் ரெடி அண்ட் 100% கியூர்ட். அந்த ஒரு இஷ்யூவே இல்லாத அளவுக்கு போனாங்க. அவங்களே எனக்கு போர்டிங்க்கு எக்ஸஸாகவே பே பண்ணாங்க. ஸோ என்னுடைய நான் பார்த்துக்கிட்டதுக்கும் என்னுடைய அந்த கேருக்கும் அவங்க எனக்கு எக்ஸஸாகவே பே பண்ணாங்க. ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். டிவார்மிங்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேட்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா பெட்ஸ்க்குமே கம்பல்சரி அது டிவார்மிங். பிகாஸ் அது வந்து அவங்க வயிற்றில் இருக்கிற கெட்ட ஒரு பூச்சியை வெளியே எடுக்கிறதுக்கு தான் இந்த டிவார்மிங். ஸோ அது கம்பல்சரி, அது அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அவங்களுக்கு மந்த் வைஸ் வேணால் டேப்லெட்ஸ் அந்த இது வேணால் குவான்டிட்டி வேணால் கம்மியாகலாமே தவிர்த்து மந்த்லி ஒன்ஸ் கம்பல்சரி எல்லா கேட்ஸ்க்குமே டிவார்மிங் கொடுத்து தான் ஆகணும். நம்மளோட இடத்துல அவங்க பிஃபோராக கொடுத்துட்டாங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன். நான் கேட்டுப்பேன் இங்கே போர்டிங்க்கு வரும்போது எப்போ லாஸ்ட்டாக டிவார்ம் பண்ணிங்கன்றது. மந்த் ஜாஸ்தியாக ஆகுது இல்லை இயர்லி அது மாதிரி விட்டுட்டு போகிறாங்கன்னா அந்த டேட் நோட் பண்ணிவிட்டு வில் டூ தட். நாங்களே அந்த டிவார்மிங் டேப்லெட் நாங்களே இது பண்ணுவோம். சேஃப்டி, பெட்ஸ் 100% வெளியே போக வாய்ப்பு கிடையாது. பிகாஸ் என்னோட ஹவுஸ் ஃபுல்லாகவே நெட்டட். எங்கேயுமே அவங்களால ஃபுல்லாக வெளியிலலாம் பார்க்க முடியும், பட் தே கான் கோ அவுட். எல்லா இது ஸ்க்ரீன்ஸ் எல்லா சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருப்போம். ஃபுல்லாகவே நெட்டட் தான். வெளில போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க வீட்டில் எப்படி ஃப்ரீயாக இருக்காங்களோ ஸோ தே கேன் பி ஹியர் பட் தே கான் கோ அவுட். ஸோ அந்த பயம் இங்கே கிடையாது. 100% சேஃப்டியாக அவங்க இருப்பாங்க. எல்லாருமே கேட்ஸ் வச்சுக்கோங்க. இட்ஸ் ரியலி அ குட். உங்களுக்கும் டைம் பாஸ் ஆகும். கேட் இஸ் ரியலி அ பியூரிட்டி. ஸோ கண்டிப்பாக நம்ம கேட்ஸ் வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, நம்மளோட ஃபேமிலி மெம்பராக ஒருத்தவங்க கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க. நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க கேட்ஸ் எவ்வளோ சுழித்தனம் பண்ணோன்றது. ஒரு குழந்தைங்க அவங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லா வீட்லேயும் ஒரு குழந்தையோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஷியோர் வி கேன் ஹாவ் அ பெட் ஆல்சோ. பெட்டுன்றதை விட ஒரு பேபி, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் என்னுடைய இந்த இன்டர்வியூ எல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். அண்ட் தென் இன்கேஸ் ஆஃப் எனி டவுட்ஸ் இன் போர்டிங் அது மாதிரி எதுவாக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஷுர் we will give a reply for you. Okay? In future, whatever it is, give a call, either a message. எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். Thank you so much.